கடவுள் நாயா படைக்கும் போது நீ எல்லாரையும் பார்த்து கொலைக்கணும், அதே சமயம் விசுவாசமா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா ஒதுக்கப்பட்ட காலங்கள் 20 வருஷம் சொல்றாரு. ஆனா அந்த நாய் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு 20 வருஷம் வேணா 10 வருஷம் போதும்னு சொல்லுச்சு. அப்புறம் அந்த கடவுள் ஒரு குரங்க படைக்கிறாரு. அந்த குரங்கு கிட்ட என்ன சொல்றாரு, நீ எல்லாத்தையும் வித்த காமிச்சு சிரிக்க வைக்கணும், அதுக்கான நான் கொடுக்குற காலம் 20 வருஷம் சொல்றாரு. ஆனா அந்த குரங்கு எனக்கு 10 வருஷம் போதும்னு சொல்லுச்சு. கடவுள் ஒரு மாடை படைக்கிறாரு. அந்த மாடு கிட்ட என்ன சொல்றாரு, நீ மனுஷங்களுக்கு கண்ணு குடிக்கும் பால் கொடுத்து உதவணும், அதுக்கான உனக்கு ஒதுக்கப்பட்ட காலங்கள் 60 வருஷம் சொல்றாரு. அதுக்கு அந்த மாடு என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல கடவுளே எனக்கு 20 வருஷம் போதும்னு சொல்லிச்சான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மாடுகளை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல பூனைகளை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கடைசியா அந்த கடவுள் ஒரு மனுஷனை படிக்கிறாரு. நீ பிறந்த வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இரு, அதுக்கான உனக்கு ஒதுக்கப்பட்ட காலங்கள் 20 வருஷம் சொல்றாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரா, எனக்கு 20 வருஷம் பத்தாது, 10 வருஷம் நாய் கிட்டயும் 10 வருஷம் குரங்கு கிட்டயும் மீதி 40 வருஷம் மாடு கிட்டயும் கடன் வேணும்னு கேட்கறான். அதுக்கு அந்த கடவுளும் சரின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் மனுஷங்க முதல் 20 வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா மாடு மாதிரி உழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர பசங்களை வித்த காட்டி சிரிக்க வைக்கிறாங்க. கடைசி 10 வருஷம் நாய் மாதிரி அவங்க குடும்பத்துக்கு விசுவாசமா இருக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் ஆட்ட கமெண்ட் பண்ணிக்கோங்க.